வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம். அதிமுக சர்வாதிகாரமாக செயல்படுகிறது என பேட்டி. டிடிவி தினகரனின் அமமுக கட்சி மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தது. விட்டுக் கொடுப்பவர் கெட்டுப்போவதில்லை என டிடிவி தினகரன் பேட்டி. வெனிசுலா, கனடா மற்றும் கிரீன்லாந்தை அமெரிக்கா பகுதிகளாக காட்டும் செயற்கை நுண்ணறிவு வரைபடத்தை வெளியிட்டார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். பெண்களுடன் நெருக்கமாக இருந்த வீடியோ வைரல் எதிரொலி. கர்நாடகா டிஜிபி ராமச்சந்திர ராவ் சஸ்பெண்ட். சபரிமலை தங்கம் திருட்டு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட உன்னிகிருஷ்ணனுக்கு ஜாமீன் வழங்கியது கேரள நீதிமன்றம். பாஜகவின் 12வது தேசிய தலைவராக நிதின் நவீன் பொறுப்பேற்பு. பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள், பாஜக மூத்த தலைவர்கள் வாழ்த்து. கேரள நபர் தற்கொலை வழக்கில் பேருந்தில் வீடியோ எடுத்த பெண் சிம்ஜிதா முஸ்தபா கைது. கூட்டணி கட்சிகளில் நம்மை பிடிக்காத சிலர் குழப்பம் விளைவிக்கும் சூழ்ச்சிக்கு நாம் பலியாகிவிடக்கூடாது. திமுகவினருக்கு கட்சியின் தலைவரும் முதல்வருமான மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். மதுரை எல்ஐசி அலுவலக தீ விபத்தில் திடீர் திருப்பம். பெண் மேலாளரை உயிரோடு எரித்த கொன்ற உதவி மேலாளர் ராமகிருஷ்ணன் கைது. ஆளுநர் மீது ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு முதல்வர் ஓர் அறிக்கை தயார் செய்து சட்டப்பேரவையில் தீர்மானமாக வாசித்துள்ளார். சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. 90 மீனவர்கள் 254 படகுகளை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் எஸ். ஜெய்சங்கருக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடிதம். திமுக அழைத்ததும் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்குவோம் என்று தமிழகத்துக்கான காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.